Welcome to all. So SSC GD exam la previous year la கேட்ட English question இப்ப பார்க்கலாம். Question பாருங்க. Select the most appropriate meaning of the given idiom. So idiom என்னன்னு பாருங்க. Man of straw. Option 1 பாருங்க. Combination of two people that is perfect in every way. And option 2 a child of a celebrity or a famous person. And option 3 a person who is disregarded as lacking character or morality. And option 4 a situation like a close contest. So நம்ம கொடுத்திருக்க idiom பாருங்க. Man of straw. So man of straw அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு முன்னாடி further optionsல இருக்கதெல்லாம் பார்க்கலாம். A combination of two people that is perfect in every way. So ரெண்டு person வந்து அவங்களோட காம்பினேஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல எப்படி பார்த்தாலும் ரெண்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இதுக்கான இடியம் ப்ராப்பர் இடியம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா பெர்ஃபெக்ட் மேட்ச் மேட் இன் ஹெவன். சோ சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டது அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா மாப்பிள்ளை பொண்ணு வச்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் காம்பினேஷன் ஆஃப் டூ பீப்பிள் தட் இஸ் பெர்ஃபெக்ட் இன் எவ்ரி வே. எல்லா வேலையில இருந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடியது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடியம் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன்கான இடியம் பார்த்தோம்னா a match made in heaven. Next second one பாருங்க a child of a celebrity or a famous person. So ஒரு செலிபிரிட்டியோட child இல்ல famous personோட child அப்படினா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படினா nepo baby அப்படி இல்லனா star kids. So இந்த idiom பேஸ் பண்ணி தான் ஒரு செலிபிரிட்டியோட child இல்ல famous personோட child வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் nepo baby or star kids. And so fourth one பாருங்க a situation like a close contest. So பக்கத்துல வரைக்கும் நான் போயிட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. So இதுக்கான idiom என்னலாம் சொல்லலாம்னா a neck and neck race அப்படி இல்லனா too close to all. எல்லாரையும் கம்பேர் பண்ணி நான் பக்கத்துல போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நெக் அண்ட் நெக் ரேஸ்னா இவங்களா ரொம்ப இருந்து டைப் பிரேக்ல வரலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ அதுதான் வந்து நெக் அண்ட் நெக் ரேஸ். அதேக்கான எக்ஸ்பிளனேஷனா சிச்சுவேஷன் லைக் a close contest ரொம்ப பக்கத்துல வந்து நான் வின் பண்ணேன் அப்படிங்கறத சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இப்போ இந்த தேர்ட் ஒன் தான் வந்து நம்ம கேட்டிருக்க அந்த மேன் ஆஃப் ஸ்டாக் இடியம்கான மீனிங். a person who is disregarded as lacking character morality. சோ உங்களுக்கு கேரக்டர் பேஸ் பண்ணி ரொம்ப வீக் கேரக்டரா இருக்கும். ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு கொள்கையே இல்லாம ஒரு டார்கெட் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் என்னமோ இருந்தோம் வாழ்ந்து போனோம் அப்படின்னா அந்த பர்சன் தான் என்னன்னு சொல்லுவானா மேன் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். So a person who is lacking character and morality. So lacking character morality இருக்குனா அந்த மாதிரி person என்னன்னு சொல்லுவோம் man of straw அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க select the most appropriate option to fill in the blank. We will complete the project dash without external help. So நாங்க வந்து இந்த project will complete. So இதுல தான் நம்ம சொல்லிருக்காங்க for futureல தான் நம்ம சொல்லிருக்காங்க. future tense தான் இந்த sentence வந்து represent பண்ணிருக்காங்க. We will complete the project dash without external help. So இதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த டேஷ்ல என்னெல்லாம் வரும்னு பாருங்க. option 1 oneself, option 2 ourselves, option 3 itself and option 4 themselves. எல்லாமே வந்து one kind of pronouns. So இந்த pronounல எது நமக்கு இங்க ஆப்டா வரும்ங்கறத நமக்கு क्वेश्चन. ஓகேங்களா. we will complete the project. So weங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது நானும் அதுல ஒரு ஆளா இருக்கேன் அப்படிதானே. So weங்கிறது ஒரு சிங்கிள் பர்சனை சொல்லல கொஞ்சம் நிறைய பர்சன் இருக்காங்க அந்த பர்சன்ல நானும் இருக்கேன் அப்படிங்கற வரும்போது oneself இப்ப நான் மட்டும் இருந்தேனா I will complete the project அப்படினா வந்து oneself நம்ம சொல்லலாம். So இங்க I வரல இங்க we தான் வந்திருக்கு. So first one will definitely not be the answer. And ourselves. So ourselves itself themselves. So itselfங்கிறது எப்பதான் வரும். itselfங்கிறது ஒரு thing ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்னு பேசும்போது உயிரில்லாத நான் லிவிங் திங்ஸ் பத்தி நம்ம இது பண்ணும்போது itself அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல நான் லிவிங் திங்ஸ்ங்கிறதுல beingங்கிறது என்னது ஒரு human being பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ itselfங்கிறது இந்த இடத்துல நமக்கு வராது. நெக்ஸ்ட் themselvesங்கிறது எப்பதான் வரும். they will complete the project அப்படினு சொல்றாங்க. அதாவது நான் அதுல இன்வால்வே ஆகல. தேனா எனக்கு ஆப்போசிட்ல இருக்க எல்லா பர்சன் அவங்க வந்து ஒரு group of members வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படி நம்ம சொல்லும்போது themselves அப்படி நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல நமக்கு they வரல நமக்கு என்னதான் வந்திருக்கு we தான் வந்திருக்கு. சோ இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும் ourselves. We will complete the project ourselves without external help. எதுவுமே இல்லாம நாங்களே நம்மளோட ப்ராஜெக்ட்டை கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கறது தான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. select the most appropriate antonym of the given word. flaunt. So flaunt அதுக்கான antonym கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் 1 parade, ஆப்ஷன் 2 hide, ஆப்ஷன் 3 wide, ஆப்ஷன் 4 open. மோஸ்ட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் மீனிங்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியல அப்படினா ஆப்ஷன்ஸ்ல பாருங்க எதெல்லாம் சிமிலரா இருக்கும். ஏனா சிமிலரா இருக்காது நமக்கு எப்படி மோஸ்ட்லி என்னது ஒரே மாதிரி ஆன்சர். சிமிலரா இருந்துச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஆன்சர் தான் ஒரு क्वेश्चनக்கு செட் பண்ண முடியும். சிமிலரா இருக்குனா கண்டிப்பா அதெல்லாம் என்னது சேம் மீனிங்கா இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். எது ஒன்னு ஆடா இருக்கோ அதான் நம்ம கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சரா இருக்கும். அப்படிதானே. சோ இந்த இடத்துல பாருங்க ஓபன் என்னது அப்படியே வெளிப்படையா நமக்கு தெரியுது. பரேட் என்னது நமக்கு ஏதாவது ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே அதெல்லாம் வந்து பரேட் வந்து நடக்கும். அப்படிதானே. சோ அது வந்து ஒரு ஓபன் ஷோவா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ரெண்டுமே வந்து சிமிலரா தான் இருக்கு. சோ இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. வைடும் பாருங்க. வைட்னா ரொம்ப broad-ஆ இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் பார்த்தோம் வைடுக்கானது சிமிலர் அதாவது சினானிம்ஸ் பார்த்தோம். சோ அதே மாதிரி வைட்னானது ரொம்ப விரிஞ்சு எல்லாருக்கும் தெரியக்கூடியது அப்படினா அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஓபன் அப்படி தான் வரும். சோ தேர்ட் ஒன் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்காது. அண்ட் இதுக்கான கரெக்ட் ஆன்டனிம் பார்த்தனா ஹைட். சோ flaunt அப்படினா என்ன மீனிங் அப்படினா சோ flaunting வந்து ஒருத்தர் வந்து தன்னை தானே புகழ்ந்து என்கிட்ட இது இருக்கு நான் இதெல்லாம் வச்சிருக்கேன் இதை பண்ணிருக்கேன் அப்படி சொல்லி தற்பெருமைக்காரங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. தன்னை பத்தி நிறைய பெருமையா சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் தன்னை பத்தி பெருமையா காமிக்கிறதுக்கான வேர்ட்ஸ் அதாவது வெளிப்படையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன் என்னன்னு சொல்லுவாங்க
flaunt அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பர்சன்ஸை. ஸோ அப்படின்னா அதுக்கான ஆன்டானிம் பார்த்தோன்னா ஃப்ளாண்ட்னது அவங்க வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி பெருமையாக பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டான வேர்ட் பார்த்தோன்னா ஹைட். ஹைட்னா என்னது? மறைக்கிறது, எல்லாமே என்னது கவர் பண்ணியிருக்கிறதா நம்ம ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் வித் தி இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ இன்கரெக்ட்லி, ஸோ ஸ்பெல்லிங் எரர் தான் இந்த சென்டென்ஸ்ல நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, the film was praised for a stunning cinematography. ஸோ இதுல பாருங்க ஃபிலிமா இருக்கட்டும், பிரைஸ்டா இருக்கட்டும், ஸ்டன்னிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே என்னது கரெக்ட் ஸ்பெல்லிங் தான் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, the scientist presented his findings at the conference. ஸோ சயின்டிஸ்ட் ஸ்பெல்லிங் பாருங்க, findings இதுல நம்ம கிராமட்டிக்கல் எரர் கிடையாது, ஜஸ்ட் ஸ்பெல்லிங் மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ செகண்ட் ஒன்ல பார்க்கும்போது எல்லாமே என்னது கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, the bakery makes delicious pastries every day. ஸோ இதுலயும் பாருங்க பேக்கரியா இருக்கட்டும், டெலிஷியஸா இருக்கட்டும், pastries எல்லாமே என்னது கரெக்ட் ஃபார்மட்ல தான் இருக்கு, கரெக்ட் ஸ்பெல்லிங்ல தான் இருக்கு. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் நாட் தி ஆன்சர். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க, the students wrote an interesting essay on the topic. the students wrote an interesting, இது வரைக்கும் கரெக்ட்டா தான் இருக்கு. essay கான ஸ்பெல்லிங் பாருங்க, ESSA வரணும், ஆனா இங்க என்ன இருக்கு ESSEY ன்னு இருக்கு. so third one is the answer. next பாருங்க, select the most appropriate antonym of the word in brackets to fill in the blank. the widespread bracketல destruction of the natural world threatens the food we eat, the water we drink and the air we breathe. so the widespread, so அதுக்கான bracket எல்லாம் கொடுத்திருக்காங்க, destruction இதுக்கான antonym தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, first one contribution, second one creation and third one choice and fourth one condition. so destruction நமக்கு தெரியும் என்னது அழிக்கிறது, அப்படினா அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு என்ன தான் பண்ணுவாங்க, கிரியேட் தான் பண்ணுவாங்க. so option 2 தான் கரெக்ட்டான ஆன்சர். contribution னா இன்வால்வ் வரது, choice னா நம்ம சூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். condition இந்த இடத்துல destruction கான ஆப்போசிட் வேர்ட் கண்டிஷனாவும் இருக்காது. so correct answer is creation. next பாருங்க, the following sentence has been divided into parts, one of them may contain an error. select the part that contains error from the given options. if you don't find any answer, mark no error as an answer. so இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு சென்டென்ஸ் பேஸ் பண்ணி அத நிறைய பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க, அதுல எங்க எரர் இருக்கு அதான் நம்மளோட क्वेश्चन. had been writing to her boss until she realizes that he has not interested in resolving her issues. so இது எதை பேஸ் பண்ண எரரா இருக்குது? so tenses பேஸ் பண்ண எரர். ஓகேங்களா? so இங்க என்ன எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்களேன், had been writing. so had been writing னா என்னது? perfect continuous tenseல இருக்கு. so been வந்தனால perfect continuous tenseல இருக்குது. Alcon had been writing to her boss until she realized that he was not interested in resolving her issues. so இவளுக்கு ஏதோ ஒரு issues இருக்குது, அந்த issues அவங்க எதுவும் கேர் எடுத்து இந்த ஒரு ரிசால்வ்மென்ட் இந்த ஒரு கேர் எடுத்தும் பார்க்கற கூடிய நிலைமையில அவங்க பாஸ் இல்ல அப்படிங்கறது அவளுக்கு தெரியற வரைக்கும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான், keep on writing. அவங்க பாஸ்க்கு வந்து என்னது ஒரு லெட்டர் வந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்கா, அதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். so இப்படி பாக்கும்போது Alcon had been writing it perfect continuous tense இருக்கு. so இந்த பார்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. so யாருக்கு எழுதுறாங்க? to her boss until she realized. so இங்க perfect continuous இருக்கும்போது இனிமே next part எதுல தான் வரணும்? simple pastல தான் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? realizeங்கிறது நமக்கு simple pastல வரல. so அப்பனா இந்த realizeங்கிறது என்னது எரரா இருக்கும். so இங்க இந்த இடத்துல realize பதிலா என்ன வரும்? realized, LIZED. so past and simple past tenseல வந்திருக்கணும். ஓகேங்களா? and next third part பாருங்க, that he was not interested in solving an issue. so இதுவும் என்னது not interested, இது வந்து simple pastல தான் இருக்கு. so இந்த third part என்னது கரெக்ட்டா தான் இருக்கு. so error எந்த இடத்துல தான் இருக்கு? இந்த செகண்ட் பார்ட்ல தான் இருக்கு, இந்த ரியலைஸ்ங்கற இடத்துல தான் இருக்கு. சோ நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா third one is the answer. to her boss until she realizes பதிலா என்ன வந்திருக்கணும்? realized னு வந்திருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, select the option that rectifies the underlined spelling error. so the students had to write an essay for their assignment. so இங்க ஒரு ஸ்பெல்லிங் எரர் தான் இருக்குது. so assignment கான ஸ்பெல்லிங் வந்து எரரா இருக்குன்னு அவங்களே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. so இதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, assignment. so எல்லாமே வந்து சேம் assignment தான். so பட் ஆனா அங்க பாருங்க MANT assignment என்ன வரும்? ASSIGN வரும். so அப்படி பார்த்தா வந்து செகண்ட் ஒன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க MANT ன்னு இருக்கு, and தேர்ட் ஆப்ஷன்ல பாருங்க ES இருக்கு, E வராது நமக்கு A தான் வரும். and fourth ஆப்ஷன்ல பாருங்க SS ரெண்டு S வந்திருக்கும், at the same time இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? MENT ன்னு வந்திருக்கணும். so second one is the correct answer. the following sentence has been split into 4 segments. identify the segment that contains a grammatical error. so இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அத என்ன பண்ணிருக்காங்க? 4 செக்மெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. so அதுல எது grammatical error இருக்கு அப்படிங்கற ஸ்பாட் தான், அந்த செக்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? he spoke passionately about his favorite book, articulating his thoughts clear and engaging everyone in a lively discussion about its theme. so இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க? so ஒரு பர்சன் வந்து அவனோட ஃபேவரட் புக் பத்தி பேசுறான். so passionate என்ன பண்றாங்க? passionateனா எந்த ஒரு இத நம்ம விரும்பி செய்றோமோ அதான் வந்து passionate work அப்படினா நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? so இந்த பர்சனுக்கு ஒரு ஃபேவரட் புக் இருக்குது, அந்த புக்க பத்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஈடுபாடோட வந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது என்ன பண்றாங்க அப்படினா articulating அப்படின மீனிங் என்னன்னா expressing அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? so articulating his thoughts clear and engaging everyone in a lively discussion. so அந்த இடத்துல ஒரு lively discussion அந்த புக் பேஸ் பண்ணி
நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாம என்கேஜ்னா என்னது அந்த இடத்துல யாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணாம அவங்களோட என்ன சொல்ல வராங்களோ அதை அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. சோ அதானது engaging everyone in a lively discussion. இந்த பார்ட் என்ன சொல்லுது articulating his thoughts clear. அதாவது அவங்களோட தாட்ஸ் வந்து நல்ல கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவங்க புக்ல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிளியரா அந்த அவங்களோட தாட்டை வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. about his theme. சோ அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதையும் சொல்லிருக்காங்க. at the same time அங்க இருக்க டிஸ்கஷன்ல இன்வால்வ் ஆயிருக்க எல்லா பர்சனுமே என்ன பண்ணி வச்சிருக்காங்க என்கேஜ்டா வச்சிருக்காங்க. சோ எப்படி எதை வச்சு அவங்க இந்த மாதிரி ரெண்டு தீம் பண்றாங்க அப்படினா about his theme அந்த புக்ல என்ன தீம் இருக்கோ அதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளோட எரர் பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. he spoke passionately about his favorite book. favorite book பத்தி passionate-ஆ பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுல நமக்கு எரர் பார்த்தனா இந்த இடத்துல எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் வந்து ப்ளேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. articulating his thought clear and engaging everyone in a lively discussion. சோ எப்போதுமே ஒரு verb வந்து டிஸ்கிரைப் பண்ணி வந்துச்சுனா அது என்னன்னு சொல்லுவோம் adverb அப்படினு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்களேன் clear அப்படினு இருக்கு. சோ clearங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? expressing his thought. articulatingனா expressing அவனோட தாட்டை எக்ஸ்பிரஸ் பண்றான். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான்? கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கான் அப்படி நம்ம சொல்லுவோம் அப்படிதானே. சோ ஒரு verb டிஸ்கிரைப் பண்ணி வந்துச்சுனா அது என்னன்னு சொல்லுவோம் adverbனு சொல்லுவோம். பட் ஆனா இந்த இடத்துல clearங்கிறது ப்ராப்பர் adverb ஃபார்ம் இல்ல. சோ clearக்கான ப்ராப்பர் adverb ஃபார்ம் என்னது? clearly. அப்பனாதான் என்னது அவனோட தாட்ஸ் வந்து என்னது கிளியரா வச்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சோ தாட்ஸை கிளியரா வச்சிருக்கானா adverb நம்ம சொல்லும்போது clearly தான் சொல்லுமே தவிர clear நம்ம சொல்ல முடியாது. and next part பாருங்க engaging everyone in a lively discussion. சோ இந்த இடத்துல டிஸ்கஷன்ங்கிறது ஒரு verb டிஸ்கிரைப் பண்றது adverbனு சொல்லுவோம். சோ live எப்படின்னு சொல்லலாம் adverbல lively discussion அப்படிங்கிறது இந்த இடத்துல தேர்ட் செக்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டும் கரெக்ட் தான். சோ இந்த இடத்துல நமக்கு அப்பனா என்னதான் எரரா இருக்குது? the clearங்கற adverb நம்ம கரெக்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணல. சோ clearly ரெப்ரசன்ட் பண்ணிருக்கணும். சோ எந்த செக்மெண்ட் தான் அப்பனா நமக்கு எரர் இருக்கு? B. சோ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 தான் இது the questionக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. select the most appropriate option to fill in the blank. so gray dash is no sure sign of attaining wisdom அப்படிங்கறது தான் क्वेश्चन. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் 1 hair, ஆப்ஷன் 2 hair and ஆப்ஷன் 3 hair and ஆப்ஷன் 3 hair. சோ இது எல்லாமே என்னது ஒரே pronunciationல வருது. pronunciation பண்ணும்போது எல்லாமே hair 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 அதே மாதிரி தான் முடியுது. ஆனா இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா என்ன ஆன்சர் தான் நமக்கு வரணும் பாருங்க. கிரேல எதை வரும்? நமக்கு ஹேர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹைரார்கிக்கல் பேஸ் பண்ணி அதாவது வம்சாவரி அப்படி நம்ம சொல்லுவோம்ல. சோ அதான் இது ஹேர் வரும். இந்த இடத்துல கிரே ஹேர்ங்கிறதுக்கு எந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு ஹேர்ங்கிறதுல பிளேஸ் பண்ணா கரெக்ட்டான ஒரு மீனிங் கிடைக்காது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங் ஒன். அண்ட் செகண்ட் பாருங்க ஏர் நமக்கு தெரியும் காத்துங்கிறது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? ஏர் பேஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு தேவையே கிடையாது. கிரே ஏர்னு ஏதாவது இருக்குமா? சோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ இது ராங் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க ஹேர்னா நமக்கு என்னன்னு தெரியும் முயல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹேர் அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல கிரே ஹேர் இஸ் நோ ஷூர்ஸ் ஃபார் அட்டெய்னிங் விஸ்டம். இந்த இடத்துல நமக்கு முயல் அந்த இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல நமக்கு தேவை கிடையாது. சோ ஆப்ஷன் 3 வந்து இஸ் ஆல்சோ ராங் ஒன். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க ஆப்ஷன் 4 ஹேர்னா என்னது? கிரே ஹேர்னா என்னது? கிரே ஹேர் நம்ம நார்மல் ஹேர் நம்ம சொல்றோம். இது வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க? இஸ் நோ ஷூர் சைன் ஆஃப் அட்டெய்னிங் விஸ்டம். அதாவது ஒரு கிரே ஹேர் வந்துருச்சு அதாவது நம்மளுக்கு ஒயிட் ஹேர் அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா ஏஜ் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏஜ் ஆன பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த ஹேர் வச்சு நம்ம வந்து இவ்வளோ ஏஜ் ஆயிருக்கு அப்படின்னா இவ்வளோ நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. சின்ன குழந்தைக்கும் பயங்கரமான அறிவு இருக்க தான் செய்யும். பெரியவங்களாயும் நிறைய தெரிஞ்சுக்காத விஷயம் நிறைய இருக்க தான் செய்வாங்க. தான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஸோ கிரே ஹேர் இஸ் நோ ஷூர் சைன் ஆஃப் அட்டெய்னிங் விஸ்டம். கிரே ஹேர் இருந்துச்சுன்னா அவங்க நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. சோ இந்த இடத்துல கரெக்ட்டான எக்ஸாக்ட் வேர்ட் என்னதான் வரும்னா ஹேர் ஹேர் தான் வரும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் 4 is the answer. next question பாருங்க. select the most appropriate option to fill in the blank. the dog ran dash the garden chasing the cat. so the dog ran dash the garden chasing the cat. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் 1 at, ஆப்ஷன் 2 on and ஆப்ஷன் 3 between and ஆப்ஷன் 4 across. சோ இதெல்லாம் என்னது preposition பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கான மீனிங் என்ன? ஒரு டாக் வந்து ஒரு கேட்டை வந்து சேஸ் பண்ணி துரத்திட்டே போகுது அப்படிங்கறத அந்த ஒரு கார்டனுக்குள்ள துரத்திட்டு போகுது அப்படிங்கறத மீனிங். So the first option அட்ங்கிறது நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? சோ அட்னா ஒரு பர்టిక్యులர் பாயிண்டையோ பர்టిక్యులர் பிளேஸையோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது தான் நம்ம அட்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்க அட் போட்டு பாருங்க. the dog ran at the garden. கார்டன்ங்கிறது ஒரு பிளேஸ். அந்த இடத்துல நம்ம அட்ங்கிறதுக்கு நமக்கு எக்ஸாக்ட்டா நமக்கு வராது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பா கரெக்ட் ஆன்சரா இருக்காது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க on. இந்த ப்ரிபோசிஷன் எப்ப தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்? சோ ஆன்னா ஒரு இதுக்கு மேல இருக்கதா நம்ம என்னதுன்னு சொல்லுவோம்? on அப்படினு சொல்லுவோம். the book is on the table அப்படினு சொல்லுவோம். அதுக்கு என்ன ரீசன்? தான் டேபிள்னு வெச்சுக்கோங்களேன். புக் வந்து இந்த டேபிள் மேல இருந்து டச்சபிளா இருக்கணும். ரெண்டுக்குமே ஒரு லிங்க் இருக்கணும். டச் இருந்தா மட்டும் தான் என்னன்னு சொல்ல முடியும்? ஆன் சொல்ல முடியும். இந்த இடத்துல டாக் ran on the garden நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா நமக்கு ஆன்ங்கிறது என்னது? ஏதோ ஒரு பிளேஸ்மென்ட் இருந்தா தான் நம்ம சொல்ல முடியும். சோ இந்த இடத்துல ஆன் வந்து கண்டிப்பா வராது. நெக்ஸ்ட் பாருங்க between பாருங்க. the dog ran between the garden chasing the rat. starting point and ending point இருந்தா தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? betweenங்கற இந்த preposition வர முடியும். இந்த இடத்துல ஒரு கார்டனுக்குள்ள அதை சேஸ் பண்ணி போடிட்டு இருக்கே தவிர ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் அவங்க எதுமே சொல்லவே இல்ல. சோ third one will also not the answer. next fourth
fourth one பாருங்க across. So the dog ran across the garden chasing the rat. இது கரெக்ட்டா வருமா? என்ன ரீசன் பாருங்க. acrossனா என்னது? நம்ம பர்టిక్యులர் பாயிண்ட் எதுமே கொடுக்காம பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருந்தாங்க நம்ம between யூஸ் பண்ணலாம். எந்த பாயிண்ட்மே மென்ஷன் பண்ணல. சோ கார்டனுக்குள்ள எங்கனாலும் என்ன பண்ணலாம்? இந்த டாக் வந்து இந்த கேட்டை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம். சோ இந்த இடத்துல நமக்கு என்னதான் கரெக்ட் ஆன்சரா வரும்? fourth one across அப்படிங்கற வேர்ட் தான் இந்த இடத்துல கரெக்ட்டான எக்ஸாக்ட் வேர்டா வரும். The dog ran across the garden chasing the cat. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Select the most appropriate option to fill in the blank. It is a sin against God and humanity to dash places of religious worship. So என்ன சொல்றாங்க சென்டென்ஸ்ல? It is a sin against God. ஒரு பாவ செயல், கடவுளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல் எல்லாமே ஒரு பாவ செயல்னு சொல்லுவோம். ஒரு பாவ செயல்னு சொல்றாங்க. என்ன அப்படினா கடவுளுக்கு அகைன்ஸ்டாவும் இருக்கும், ஹியூமனிட்டி மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயலாவும் ஒரு கன்சிடர் பண்ணுவோம் அப்படினு சொல்றாங்க. எதன்னு சொல்றாங்க? எதனா to dash places of religious worship. So religious worship அதாவது நம்ம வழிபாடு தலங்கள், அதான் இந்த religious worship அப்படினு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி பிளேसेस என்னமோ ஒன்னு பண்றாங்க. சோ அந்த வேர்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ அந்த வேர்ட்கான இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து sin against God, அதாவது நீங்க என்ன பண்றீங்களோ அந்த செகண்ட் பார்ட்ல நீங்க எந்த வேர்ட் போட போறீங்களோ அந்த வேர்ட் வந்து எப்படி இருக்குன்னா கடவுளுக்கு அகைன்ஸ்டா, கடவுளுக்கு ஒரு பாவம் பண்றக்கூடியதா இல்ல மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயலா இருக்கக்கூடியதா இந்த இடத்துல நம்ம வேர்டா வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களா, மாடஸ்ட்னா ஒண்ணு இல்ல, மாடஸ்ட்னா ஒரு மாடரேட் பர்சன் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ல இருந்து மாடரேட்டா இருப்பாங்க, இவ்வளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்க. சோ மாடஸ்ட்ங்கிறது இந்த இடத்துல நமக்கு தேவையே கிடையாதுங்கிறது ஒரு ஆவரேஜ் அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல மாடஸ்ட்ங்கிறது மாடஸ்ட் பிளேஸ் ஆஃப் ரிலிஜியஸ் வர்ஷிப்ங்கிறது நமக்கு மீனிங்கே இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சரா இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, டிஸ்அப்ரூவ்னா என்னது? டிஸ்லைக், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ ஸ்ட்ராங் அகைன்ஸ்ட் சொல்லுவாங்க. ஒபினியன் வந்து நமக்கு ஃபேவரபிள் ஒபினியன் இல்லாம அன்ஃபேவரபிள் ஒபினியன் சொல்லுவாங்க. சோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்அப்ரூவ்னு சொல்லுவாங்க. அன்ஃபேவரபிள் ஒபினியன் இந்த ரிலிஜியஸ் வர்ஷிப் மேல நம்ம கொடுக்க ஒபினியனை தான் நம்ம சொல்றோமே தவிர அது ஒரு பாவ செயலா, எனக்கு பிடிக்கலங்கிற ஒபினியன் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பாவ செயலா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. சோ தேர்ட் ஒன் என்னது? இந்த blankல fill பண்ணக்கூடிய கரெக்ட் appropriate word இருக்காது. So last one is upright. uprightகான மீனிங் ஒரு honest, அதாவது நேர்மையா உள்ள பர்சன் நம்ம என்ன சொல்லலாம்? upright person இல்ல honest அப்படின person அப்படி நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, upright places of religious worship. upright places ஒரு person வச்சு நம்ம சொல்லணும்னா ஒரு உண்மையா பேசுறவங்க, ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய person அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல places வச்சு வருது. நேர்மையா உண்மையா இருக்கிறதுக்கும் நம்ம பாவம் பண்ண இந்த கடவுளுக்கு அகைன்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய sin அப்படின்னு கன்சிடர் பண்றதுக்கும் இந்த வேர்ட் வந்து கரெக்ட்டா நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. சோ upright is also wrong one. And second option பாருங்க, desecrate. So desecrate அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா அதாவது வயலேட் பண்றது. ரிலிஜியஸ் வர்ஷிப் நிறைய ஐதீகம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் எங்க கிறிஸ்டியானிட்டி இருக்கட்டும், ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு வர்ஷிப்புக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸை வயலேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், ஓகேங்களா? ஃபார்மாலிட்டிஸை வயலேட் பண்ணீங்க அப்படினா சோ அது என்ன ஆகும்? ஒரு பாவ செயலா கன்சிடர் பண்ண மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு செயலா இருக்காது. சோ அப்படி பார்த்தனா ஆப்ஷன் 2 desecrate இதான் இது ஆன்சரா இருக்கும். desecrateனா என்ன அர்த்தம்னா வயலேட் பண்றது. என்ன ஒரு ரூல்ஸ் போட்டாங்களோ அது வயலேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வயலேட் பண்ணக்கூடிய இடத்தை தான் என்ன சொல்லணும்னா இந்த desecrate அப்படின்னு சொல்லுவோம். சோ desecrate places, ஒரு பர்சன் வந்து இந்த ரிலிஜியஸ் வர்ஷிப் நடக்கக்கூடிய இடத்தை வந்து desecrate பண்ணாங்க, வயலேட் பண்ணாங்க அப்படினா அது வந்து எதா கன்சிடர் பண்ணாங்க? இட் கன்சிடர் sin against God அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. So also the fill in the blanks பாருங்க. The teacher gave the students instructions before the exam. So ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படினா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கணும்? ஆப்ஷன் 1 பாருங்க, careful. ஆப்ஷன் 2 great. ஆப்ஷன் 3 strong. and ஆப்ஷன் 4 clear. So ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேர்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுப்பாங்க. கேர்ஃபுல்னா என்னது? ஒரு அலர்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு கேர்ஃபுல்லா பண்ணுங்க, கேர்ஃபுல்லா செய்யுங்க அப்படினா சொல்லுவாங்களே தவிர கேர்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, கிரேட். சோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படினா ஒரு பயங்கர ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படி நம்ம சொல்லுவோம். கிரேட்னா என்னது? ரொம்ப எக்ஸ்க்ளமேட்டரி, அதாவது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம வந்து கிரேட் அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க ஒரு டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. சோ இந்த இடத்துல கிரேட் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ ஆப்ஷன் 3 பாருங்க, ஸ்ட்ராங். சோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், அது வந்து ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. அப்படிதானே? சோ அந்த இடத்துல தேர்ட் ஒன் நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கிளியர். சோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படினா எதுக்காக கொடுப்பாங்க? நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட, கிளாரிஃபை பண்றதுக்கு தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுப்பாங்க. சோ அப்ப அந்த கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும்? ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்திருப்பாங்க. சோ ஆப்ஷன் 4 தான் வந்து இந்த blankல fill பண்ணக்கூடிய வேர்டா இருக்கும். சோ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் தி ரைட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, select the most appropriate antonym of the given word. சோ இந்த வேர்ட்கான ஆப்போசிட் மீனிங், ஆன்டோனிம் மீனிங் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? arrogant. arrogant நமக்கு தெரியும் என்னது? எந்த இடத்துமே ஃப்ளெக்சிபிளா இல்லாம ரொம்ப கோவக்காரங்க அவங்கள என்ன சொல்லுவாங்க? arrogant சொல்லுவாங்க. சோ எதுக்குமே என்னது ஈடு கொடுத்து போக மாட்டாங்க, எந்த இடத்துமே வளைஞ்சு கொடுத்து போகாத ஒரு பர்சன் தான் என்ன சொல்லுவாங்க? arrogant person அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான appropriate மீனிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு தேவையானது ஆன்டோனிம். சோ இதுக்கான ஆப்போசிட் மீனிங் தான் நம்ம பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, creepy. creepyனா ஒண்ணும் இல்ல, சோ unpleasant situation, ஒரு ஸ்மூத்தான ஒரு இது இல்லாம எப்பவுமே ஒரு காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கும்ல, சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா creepy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க,
கிளம்சினா நீட் அண்ட் டைடா இல்லாம அந்த குப்பை டஸ்டா ஹன்டைடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, சுத்தமே இல்லாத ஒரு இடத்த கிளம்சியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதானது கிளம்சி. பட் அரோகன்ட்கான ஆப்போசிட் வேர்ட் கிளம்சிங்கிறது வராது. இது வந்து அன்டைடி அன்கிளீன் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க ஆவரேஜ்ங்கிறது நமக்கு தெரியும். ஆவரேஜ்ங்கிறது அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி லெவலும் இல்லாம ரொம்ப லோ லெவல், எந்த ஒரு இதை கம்பேர் பண்ண டாப் மோஸ்ட் லெவல் இருக்கும், பாட்டம் மோஸ்ட் லெவல் இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கிறத நம்ம ஆவரேஜ் சொல்லுவோம். ஸோ இங்க ஆவரேஜ்க்கான மீனிங் நமக்கு தேவைப்படாது. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க ஹம்பிள் என்ன எடுத்தோம்னா பிளசன்ட் ஒரு அமைதியா ஸ்மூத்தா போறதுதான் என்ன சொல்லுவோம் ஹம்பிள் பர்சன். ரொம்ப பணிவோட நடந்துக்கிறாங்க, ரொம்ப வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற பர்சன் நம்ம என்ன சொல்லுவோம் ஹம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேர்டை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அரகன்னா என்னது தன்னைத்தானே என்னது பெருமையா பேசிக்கிறது, யாருக்காண்டி இருந்து வளைஞ்சு கொடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரி பர்சன் தான் அரகன் சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஆப்போசிட் நம்ம பார்த்தோம்னா ஹம்பிள் எல்லாருக்குமே என்னது பணிஞ்சு போறது, ஓகே என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணி போகிற பர்சன் ஹம்பிள் பர்சன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹம்பிள். டோட்டல் நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் ஹெட்டிங் பாருங்க, இந்த ஃபாலோயிங் passage some words have been deleted, read the passage carefully and select the most appropriate option to fill in each blank. ஸோ ஒவ்வொரு பிளாங்கையும் நம்ம ஓவரால் இந்த பேசேஜ் ரீட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வேர்ட்ஸ் எந்த வேர்ட் போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசேஜ் பாருங்க, there is a dash sense of freedom about being alone in a carriage that is jolting noisily through the night. It is liberty unrestrained. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் எல்லாம் பார்க்கும்போது ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது, இந்த இடத்துல இதுதான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க காம்ப்ளிகேஷன் இனிஷியலா இப்பதான் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா ஸ்லோ பை ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 லைன்ஸ் இல்ல 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேசேஜ் எடுத்துட்டு அதுக்கான காம்ப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எஸ்எஸ்சிக்கு நமக்கு மோஸ்ட்லி இந்த அளவுக்கு தான் நமக்கு வரும், இதுக்கு மேல நமக்கு கேட்க போறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ 2 to 3 லைன்ஸ் இருக்கிற மாதிரி பேசேஜா எடுத்துட்டு நீங்க அதுக்கான காம்ப்ளிகேஷன் நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா 5 சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க உங்களால, அதாவது இதுலயே பாருங்க எத்தனை சென்டென்ஸ் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பாருங்க. டோட்டலா 7 லைன்ஸ் இருக்கு. சோ லைன்ஸ் கூட எதுக்காக லைன்ஸ் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா சிங்கிள் லைனை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஓவரால் இந்த பேசேஜை ஃபுல்லா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது என்ன மாதிரி அப்ரோச்ல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதை பத்தி சொல்றாங்க உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆப்ஷன்ஸ்க்கே நீங்க ஒவ்வொரு இதுக்கா நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் லைனை பார்த்தோன்னே இதுதான் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லேட்டரா நீங்க பார்க்கும்போது நீங்க ஃப்ரண்ட்ல வாசிச்சதுக்கும் பேக்ல வாசிச்சதுக்கும் அப்படியே என்னது கான்ட்ரவர்ஸ் ஆகலாம். சோ அதனால ஃபர்ஸ்டே நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் பேசேஜை ஃபுல்லா ரீட் பண்ணிருங்க. செகண்ட் லைன் பாருங்க, it is liberty and restrained in a very dash form. You can do anything you like. You can talk to dash as loud as you please and no one will hear you. You can have that argument out with Jones and roll him triumphantly in the dust. Dash fear of the counter stroke. You can stand on your head and no one will see you. You can sing or dance as 2-step or practice a golf stroke. Dash play marbles on the floor without let or hindrance. So இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் வருது? Alone, not being alone. ஸோ ஒரு தனிமையை பற்றி தான் இந்த பேசேஜில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா. அதை பற்றி எப்படி தான் பேசியிருக்காங்க, தேர்ட் லைனுக்கு அப்புறமே பாருங்க, யூ கேன் டாக் டு டேஷ் as loud as you please and no one will hear you. ஸோ யாருமே நம்மளே கொஸ்டின் கேட்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா என்ன தான் இருக்கும், there is a sense of freedom about being alone in a carriage. ஸோ pleasant, option 1 pleasant, option 2 contemptuous and option 3 tedious and option 4 baleful. ஸோ option 1 pleasantனால வந்து ஸ்மூத்தா இருக்கிறது, நம்ம என்ஜாய் பண்ணி மைல்டா போறது, அதான் நம்ம pleasant சொல்லுவோம். ஆப்ஷன் 2 contemptuous. ஸோ contemptuousனா என்னன்னா, ஸோ contemptuous person அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பர்சன் ஓரியன்டட் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மரியாதையே கொடுக்காம இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒழுக்கமே இல்லாம இருக்கும், லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட், அந்த இடத்துல யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் தான் என்ன சொல்லுவாங்க, contemptuous person அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க tedious என்னன்னா வீக்னஸ், டயர்ட்னஸ், அப்படிலாம் வீக்கா இருப்பாங்க, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற பர்சன் தான் என்ன சொல்லுவோம், tedious person நம்ம சொல்லுவோம். அண்ட் பேல்ஃபுல்னால என்னது, ஒரு ஹார்ம்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்றது, எல்லாமே பர்சன் ஓரியன்டா தான் வருது. ஸோ ஹார்ம்ஃபுல் ரிலேஷன் அந்த மாதிரி தான் சொல்றதுக்கு இந்த பேல்ஃபுல் சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு தனிமையை நோக்கி ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன எப்படி தான் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா ஒரு இந்த லோன்லினஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிளசண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் சொல்லியிருப்பாங்க. there is a pleasant sense of freedom about being alone in the carriage that is joltingனா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு கேரியேஜ்னா அந்த ட்ரெயின்லயோ எதிலோ ஒரு இதில் ட்ராவல் பண்ணும்போது ஜோல்ட்டிங்னா குலுங்கும் பார்த்தீங்களா, பள்ளமேடா இருக்கும் போது குலுங்குறதா என்னன்னு சொல்லுவாங்க, ஜோல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்ஸ்லி த்ரூ தி நைட் ஃபுல்லா இந்த மாதிரி குலுங்கி போனாலும் உங்களோட தனிமையான பயம் வந்து எப்படி இருக்கும், பிளசண்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க,
It is liberty unrestrained in a very dash form. So லிபர்ட்டினா வந்து நமக்கான ஃப்ரீடம், அதாவது ஒரு கண்டிஷனல் ஃப்ரீடம் இல்லாம ஓரளவுக்கு நம்மள ஓவரால் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம விடுவாங்க பாத்தீங்களா. ஸோ அதானது நேச்சுரல் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாம விடுறது தான் லிபர்ட்டி அன்ரீஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சென்டென்ஸ்ல அப்படி பார்த்தோன்னா இட் இஸ் த லிபர்ட்டி அன்ரீஸ்ட்ரெயின் இன் அ வெரி டேஷ் ஃபார்ம். ஸோ டேஷ் ஃபார்ம்னா என்னதான் வரும், அதாவது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீடமா இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் அக்ரியபிள் ஃபார்ம் அப்படிதான் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் ஆப்ஷன்ல பாருங்க மிசரபிள்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் லெவல்ல ஸ்டேட்ல இருக்கக்கூடியதான் மிசரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஃபார்ம் நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் நம்ம குடிக்கக்கூடியது இது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து என்னது ஒரு எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம அக்ரியபிள் சொல்லியிருக்கோம். ஹியூமர்ங்கிறது என்னது சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதாபிமானம் மிக்கக்கூடியது அதான் வந்து ஹியூமர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுவும் நம்மளுக்கு இந்த இடத்துல வராது, ஹியூமர் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்காது. டிடெஸ்டபிள்னா வந்து ஹேட்ஃபுல் மேனர். ஸோ ரொம்ப ஒரு யாருமே விரும்பத்தகாத ஒரு இடத்துல இருக்கிறது பர்சனா இருக்கிறது அதான் டிடெஸ்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸாக்டா வராது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தனிமை வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிபர்ட்டி அன்ரீஸ்ட்ரெயின்ங்கிறது என்னது ஒரு ஃப்ரீடம், நேச்சுரல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த நேச்சுரல் ஃப்ரீடம் எப்படி தான் இருக்கணும், எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விதமாக தான் இருக்கணும். ஸோ அதான் என்னது அக்ரியபிள் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் சென்டென்ஸ்க்கு பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூ கேன் டூ எனிதிங் யூ லைக். ஸோ இந்த மாதிரி நீங்க தனிமையா இருக்கணும், யாரையா டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தவங்க அவங்கள்ட்ட கேட்டு பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்களே உங்களுக்கான இதை நீங்க பாத்வே கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். யூ கேன் டூ எனிதிங் யூ லைக். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க பண்ணலாம். யூ கேன் டாக் டு டேஷ் as loud as you please and no one will hear you. So you can talk to அப்படினு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னதான் வரும், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இது வந்து என்னது பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் தான் எல்லாத்துலயும் வந்திருக்கு. yourself, ourselves, himself, himself இதெல்லாம் வந்து பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஸோ you வந்திருக்கனால இந்த இடத்துல நமக்கு என்னதான் வரும், youனா பொசசிவ் ப்ரோனவுன் yourself தான் வரும். ஓகேங்களா. ஸோ ourselvesங்கிறது எப்போ வரும், we வந்தால் என்ன பண்ணலாம் ourselves அப்படின்னு சொல்லலாம் பொசசிவ் ப்ரோனவுன். அண்ட் herselfங்கிறது she வந்தால் நம்ம herself சொல்லலாம். himselfங்கிறது வந்து he வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் himselfங்கிறது யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல youங்கிறது வந்தனால நம்ம என்னதான் யூஸ் பண்ணலாம் yourself அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. you can talk to yourself as loud as you please and no one will hear you. ஸோ உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சா நீங்க உங்களுக்குள்ளே எவ்வளவு சத்தனாலும் பேசிக்கலாம், யாருமே வந்து உங்களை வந்து எதுவுமே கேட்க போறது இல்லை. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, தனிமையா உங்களோட வேலை நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஃபோர்த் ஆப்ஷன். you can have that argument out with Jones and roll him triumphantly in the dash fear of the counter stroke. So இந்த இடத்துல idioms யூஸ் பண்ணிருக்காங்க. you can have that argument out with Jones and roll him. So argument out with Jones and roll him, அதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்து நீங்க முன் வைக்கலாம். Jones and roll him அப்படிங்கிறது ஒரு idiom. So Jones and roll him அப்படினா என்னன்னா complete discussion. அதாவது ஒரு ஆர்குமெண்ட் நீங்க வைக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே ஓபன் அப்பா நீங்க சொல்லலாம். ஓகேங்களா. you can have that argument out with Jones and roll him. So யாரை ஃபேஸ் பண்ணி உங்க ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க, அவங்கள்ட்ட உங்களுக்கு என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே இன் டெப்தா நீங்க பேசிடலாம் அப்படிங்க சொல்றாங்க. triumphantly in the dust, அதாவது triumphantly in the dust அப்படினா completely defeated. அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டா யார்ட்ட நீங்க ஆர்குமெண்ட் வைக்கிறீங்களோ அப்படினா இன் டெப்தா எவ்வளவு தூரம் பேச முடியுமோ உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே பேசிடலாம். எப்போ வரைக்கும் நீங்க பேசலாம்னா அவங்க டிஃபீட் ஆயிட்டாங்க. triumphantly in the dustனா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டா அவங்களால டிஃபீட் பண்றாது, உங்களோட பாயிண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த பாயிண்ட்மே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்க பேசிடலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு டேஷ் கொடுத்து fear of an outer stroke அது ஒரு one of the idiom. இப்போ Jones and roll him one of the idiom. triumphantly in the dust ஒரு idiom தான். fear of an counter stroke இதுவும் one of the idiom தான். ஓகேங்களா. ஸோ fear of counter stroke அப்படின்னா என்னன்னா revenge, ஒரு revenge எடுப்பாங்க பாத்தீங்களா. ஸோ உங்க revenge எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அவுட் ஆஃப் revenge, எந்த ஒரு பயமே இல்லாம fear of an outer strokeனா என்னது revenge எடுக்கக்கூடியதா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த idiom யூஸ் பண்ணுவோம். fear of an outer strokeனா revenge எடுக்கக்கூடியதா நம்ம சொல்லுவோம். அப்பனா நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வரும், இன் ஃபியர் ஆஃப், அதாவது கவுண்டர் ஸ்ட்ரோக்னா வந்து ரிவெஞ்ச் எடுத்துறவங்க பயத்தோட நம்ம பேசுவோமா, கண்டிப்பா அது வந்து இது பாசிட்டிவ் அப்ரோச் தான் சொல்லிருப்பாங்க. சோ இன் வராது. வித்னால வந்து அதே மாதிரி தான் நம்மளோட இந்த ஃபயரை வச்சுக்கிட்டே நம்ம பண்ண மாட்டோம். ஒரு ரிவெஞ்ச் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசியிருப்போமா, அதுவும் கண்டிப்பா கிடையாது. சோ கரெக்ட் ஆன்சர் இஸ் வித்அவுட். சோ எந்த ஒரு ரிவெஞ்சுமே இல்லாம, எந்த ஒரு பயமே இல்லாம, ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க பயமே இல்லாம என்ன பண்ணலாம், உங்களோட ஆர்குமெண்ட்டை கம்ப்ளீட்டா அவங்க டிஃபீட் ஆகிற வரைக்கும் இன் டெப்தா ஜோன்ஸ் அண்ட் ரோல் ஹிம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க triumphantly இந்த டஸ்ட்னா கம்ப்ளீட்டா டிஃபீட் ஆகிற வரைக்கும் உங்களோட டிஸ்கஷன் வந்து என்னதுன்னா கம்ப்ளீட் டிஸ்கஷன் ஃபுல், அது எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியுமோ உங்களோட பாயிண்ட்டை வந்து சொல்கிறது வந்து ஜோன்ஸ் அண்ட் ரோல் ஹிம்கான மீனிங். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபியர் ஆஃப் அண்ட் கவுண்டர் ஸ்ட்ரோக், இந்த இடத்துல என்ன பார்ட் தான் வரும் அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸில் வித்வுட் ஃபியர் ஆஃப் அண்ட் கவுண்டர் ஸ்ட்ரோக், எந்த ஒரு ரிவெஞ்ச் அவங்க எடுத்துருவாங்க பயமே இல்லாமல் நீங்கள் பேசலாம், அதானது இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, யூ கேன் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஹெட் அண்ட் நோ ஒன் வில் see you. ஸோ நீங்கள் தனிமையாக உங்களோட பாத்வே நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே
என்னது உங்களுக்கான ஸ்டாண்ட் நீங்களே எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்படி போகணுமா எந்த டைரக்ஷன்ல போகணும் என்ன பண்ணணுங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் யாருமே வந்து நம்மள क्वेश्चन கேட்க போறதில்ல சோ அதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் யூ கேன் சிங் ஆர் டான்ஸ் டூ ஸ்டெப் ஆர் பிராக்டிஸ் அ கோல்ஃப் ஸ்ட்ரோக் சோ நீங்க ஆடணும் நினைச்சா ஆடலாம் பாடணும் நினைச்சா பாடலாம் என்னனாலும் நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா யாருமே வந்து எந்த ஒரு क्वेश्चनமே பண்ண போறது கிடையாது சோ நெக்ஸ்ட் பாருங்க டேஷ் ப்ளே மார்பிள்ஸ் ஆன் தி ஃப்ளோர் வித்அவுட் லெட் ஆர் ஹிண்ட்ரன்ஸ் சோ ஒரு சின்ன குழந்தையா இருந்து நீங்க ஒரு ஃப்ளோர்ல ஏதாவது ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படியும் கூட நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க சோ இந்த இடத்துல நமக்கு டேஷ்ங்கிறது இந்த இடத்துல என்ன வருது ப்ரிபோஷன் பேஸ் பண்ணி வருது ஓகேங்களா சோ எட்டுங்கிறது என்னது ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் வரும் சோ கண்டிப்பா இந்த இடத்துல எட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது பட்ங்கிறது என்னது ஏற்கனவே இதெல்லாம் நான் பண்ணுவேன் ஆனா இப்போ நான் பண்ண முடியல பட்ங்கிறது ஒரு பாசிட்டிவாவும் இன்னொரு இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வரணும் ஆனா இந்த சென்டென்ஸ்ல அந்த ஒரு இதுவும் கிடையாது சோ பட்டும் வராது சோ ஆர்ங்கிறது பாருங்க ஆர் பார்க்கறதுக்கு முன்னாடி பிகாஸ் பாருங்க பிகாஸ்ங்கிறது வந்து ஒரு ரீசனா சொல்லியிருக்கணும் யூ கேன் சிங் ஆர் டான்ஸ் அ டூ ஸ்டெப் ஆர் பிராக்டிஸ் அ கோல் ஸ்ட்ரோக் பிகாஸ் ப்ளே மார்பிள்ஸ் ஆன் தி ஃப்ளோர் ஏதா வருமா இதெல்லாம் நான் பண்ணுவேன் என்ன ரீசனா இது அதாவது பிகாஸ்க்கு ஆஃப்டர் என்ன ஒரு சென்டென்ஸ் வருதோ அது ஒரு ரீசனா நம்ம சொல்லியிருந்திருக்கோம் நான் இந்த இடத்துல ரீசன் பேஸ் பண்ணி வரல சோ ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர் இதுக்கு தேர்ட் ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க யூ கேன் சிங் ஆர் டான்ஸ் டூ ஸ்டெப் ஆர் பிராக்டிஸ் பாடலாம் டான்ஸ் ஆடலாம் இல்லனா கோல்ஃப் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சோ எல்லாமே என்னது ஒரே இதுல தான் நம்ம சொல்லியிருக்காங்க இது பண்ணலாம் இல்ல இதுவும் பண்ணலாம் அப்படிங்கறத ஆர்ல வச்சு தான் வருது சோ அப்பனா இந்த மூணும் நீங்க பண்ணல அப்படினா அடுத்து என்ன பண்ணலாம் ப்ளே மார்பிள்ஸ் ஆன் தி ஃப்ளோர் இதையும் நீங்க பண்ணலாம் சோ அப்பனா எந்த ப்ரிபோஷன் தான் வரும் ஆர்ங்கிற ப்ரிபோஷன் தான் வரும் ஓகேங்களா சோ ஆப்ஷன் 3 தான் என்னது கரெக்ட் ஆன்சரா இருக்கும் இந்த சென்டென்ஸ்க்கு நெக்ஸ்ட் பாருங்க செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் தி given word சோ இங்க இந்த வேர்ட்கான சினானிம் கேட்டிருக்காங்க வேர்ட் பாருங்க broad சோ broadகான மீனிங் ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் 1 particular ஆப்ஷன் 2 small ஆப்ஷன் 3 wide and ஆப்ஷன் 4 exact சோ particularனா என்னது broadனா என்னது அதாவது சின்ன வழியா இல்லாம எக்ஸ்டெண்ட் பண்ணி அதாவது ஒரு பாத்வே எடுத்துக்கிட்டோம் அப்படினா சின்னதா இல்லாம குறுகிய இடமா இல்லாம நம்ம விரிஞ்சு இருக்கதா என்ன சொல்லுவோம் நம்ம broad அப்படி சொல்லுவோம் particular அப்படினா என்னது ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட சொல்றது particular டைம்ல வந்துருவேன் particular பிளேஸ்க்கு நான் போயிருவேன் அப்படி சொல்றது பர்టిక్యులரா மென்ஷன் பண்ணி இந்த இவ்வளவுதான் அப்படி நம்ம லிமிட் பண்றது தான் பர்టిక్యులர் ஆனா அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் broadனா வந்து விரிஞ்சு இருக்கிறது எலாபரேட் பண்றது தான் நம்ம broad னு சொல்லுவோம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாட் தி ஆன்சர் அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க ஸ்மால்னால என்னது நமக்கு தேவை சினானிம் கரெக்ட்டா எக்ஸாக்ட் மீனிங் தான் நமக்கு தேவை broadங்கிறது லெந்த் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு இன்கிரீசிங் அப்படிங்கிற மீனிங்லாம் வரும் ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன வருது ஸ்மால் வருது சோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர் அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க wide சோ தேர்ட் ஒன் wide அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க எக்ஸாக்ட் பர்టిక్యులர்னாலும் எக்ஸாக்ட்னாலும் சேம் மீனிங் தான் சோ இந்த இடத்துல எக்ஸாக்ட் நமக்கு தேவை கிடையாது அதாவது லிமிட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கணும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கதா நமக்கு broadகான மீனிங் சோ ஆப்ஷன் 3 wide தான் இது இதுக்கான கரெக்ட் மீனிங் வரும் wideனாலும் broadனாலும் சேம் மீனிங் தான் சோ எலாபரேட் பண்றது இன்கிரீஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் ஓகேங்களா சோ இந்த क्वेश्चंस எல்லாமே previous year 2025 ல கேட்ட क्वेश्चंस தான் இப்போ இந்த செக்ஷன் மூலமா உங்களுக்கு வந்து ஜிடில நமக்கு இங்கிலீஷ்ல என்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் சோ இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா थैंक यू